நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தரணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு விஜய் தரணி, சொல்லுங்க, ஓய்வு பெற்ற சிறைத்துறை அதிகாரி ராமச்சந்திரனோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்க எல்லாருமே ஓய்வு பெற்ற பிறகுதான் பேசுறாங்கிறத பார்க்கும்பொழுதுதான் வருத்தம் அளிக்கிறது. அவங்க எல்லாருமே நீதிபதியா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், சிறைத்துறை அதிகாரியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. உண்மையாவே இவங்களுக்கு மனசாட்சி உடையவர்களா இருந்தா இவங்க அந்த அதிகாரத்துல இருக்கும் போதே ஒரு உத்தரவை பிறப்பித்து இவர் ரிலீஸ் பண்ணப்பட வேண்டியவர் இதே ராமச்சந்திரன் ஏன் அவரை 10 வருஷமா கண்காணிச்சவர் அப்ப எழுதாம போயிட்டாரு? அன்னைக்கு இவங்களுக்கு அது அதிகாரத்துல இருக்கும் பொழுது சரின்னு பட்டிருக்கா அவங்க உள்ள இருந்தது? இன்னைக்கு வெளியில வந்த பிறகு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முயற்சி எடுக்கிறாங்க. இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி 1 வருஷம் ஆன பிறகுதான் இதெல்லாம் பேசுறாங்க. அப்படி பார்க்க போனால் அதே இவர் KT தாமஸும் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆன பிறகுதான் ஜட்ஜி பேசுறாரு. கிருஷ்ணாயர் பாத்தீங்கன்னா அவர் காலமெல்லாம் இந்த எல்லாம் முடிச்சு பல ஆண்டு கழிச்சு பேசுறாரு, ஜுடிஷியரியை விட்டு நீங்கின பிறகு. இவங்கெல்லாம் பொறுப்புல இருக்கும் பொழுது, இவங்கெல்லாம் ஒரு ரகோத்தமன் அவர்களும் சரி, எல்லாருமே பொறுப்புல இருக்கும் பொழுது ஒரு ஆள் கூட இதை பத்தி பேசல. அவங்களே செய்த புலனாய்வு இதெல்லாம். இப்ப இவங்களே புலனாய்வு செய்து இவங்களை ஜெயில தண்டனை இவங்க எல்லாருமே இதுல புலனாய்வு செஞ்சவங்க, இதுல ஜட்ஜஸா இருந்து தீர்ப்பு வழங்கினவங்க, இவங்க எல்லாரும் இவங்க அதிகாரத்துல இருந்து இவங்கதான் அந்த ஆர்டரை போட்டிருக்காங்க, இவங்கதான் புலனாய்வு செஞ்சிருக்காங்க, இவங்கதான் அதுக்கு ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க, விசாரணை நடத்தி விசாரணை முடிவுகளை அறிவிச்சிருக்காங்க. இவங்க பண்ணவங்க அவங்களோட விசாரணையில் தப்பு இருக்கிறதா ஒத்துக்கிறாங்கன்னா அவங்க விசாரணையை இப்ப திரும்ப பெற சொல்லணும். அதே மாதிரி அது தீர்ப்பு எழுதின ஜட்ஜு தப்பா எழுதியிருந்தாருன்னா என் தீர்ப்பை திருப்பி பெறேன், திருமதி விஜய் தரணி செய்யாதவர்கள் என்று தீர்ப்பளிக்கணும். அப்படி பண்ணி அவங்க தப்பு செய்யாதவங்கன்னு சொல்லி அவங்கள மறுபடியும் அந்த விசாரணையை திறந்து அவங்கள தப்பு செய்யாதவங்களும் வெளியில வந்து அவங்க சமூகத்துல மதிப்பாகவும் வாழ முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவ தப்பு செஞ்சிருக்காங்க ஆனா அவங்கள விடுதலை செய்யணும்ட்டு வெளியில வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பேசுறதுங்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கு, இல்ல அவங்களுக்கு தான் எந்த வகையில உதவியா இருக்கும்னு எனக்கு தெரியல. சட்டத்துக்கு மீறிதான் இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. விஜய் தரணி, மற்ற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தவறு செஞ்சிருக்கலாம், அப்படி கூட சொல்லலாம். ஆனா திரு ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவரு தன்னடத்தை விதிகளுக்கு உட்பட்டு தான் அவரை விடுதலை செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல கேட்கிறேன், ஓராண்டுக்கு முன்னாடி அதே சிறைத்துறை அதிகாரியா அந்த பொறுப்புல இருந்தவரு 1 வருஷத்துக்கு முன்னாடி நன்னடத்துல இவரே எழுதி விடுவிச்சிருக்கலாம்ல, ஏன் இவர் எழுத மறுத்துட்டாரு? இன்னைக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறாரு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி கூட நன்னடத்தை காரணமா இவரை விடுதலை செய்ய என்னுடைய அதிகாரத்தில் நான் இதை பரிந்துரை செய்கிறேன் அரசாங்கத்திற்கு ஒரு லைன் இவர் எழுதினாரா? இவர் எழுதல. சட்டமன்றத்துல ஏதோ அவங்க தீர்மானம் போட்டாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, மத்திய அரசுக்கு அனுப்பிச்சாங்க, அதை முறையா செயற்படுத்தல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு CBI கேஸ்னால மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கா, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கான்னு கோர்ட்டு முன்னாடி போயிருச்சு இஷ்யூ. நான் கேட்கிறேன், இதே ராமச்சந்திரன் சாரை கேட்கிறேன், அவர் அதிகாரத்துல ஓராண்டுக்கு முன்னாடி இருந்தப்ப ஒரு லைனாவது எழுதினார பேரழிவானுக்காக? இந்த மாதிரி இவர் நன்னடத்தை காரணமா, ரொம்ப நாள் ஆகல, 1 வருஷம் தான் ஆகுது, நன்னடத்தை காரணமா இவரை விடுதலை செய்ய தெரிந்திருக்கிறேன் என்னுடைய அதிகாரத்தின் பேரில், இதை அரசு ஏற்க வேண்டும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஜய் தரணி.